சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பாசன கால்வாயை மறித்து நீதிமன்ற உத்தரவின்படி தனிநபர் பாலம் கட்டி வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பாசன கால்வாயை மறித்து தனிநபர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பாலம் அமைத்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 18 கிராம மக்கள் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. திருப்பாச்சேத்தி அருகே உள்ள மாரநாடு கண்மாய்க்கு வைகை ஆற்றில் ஆடனேந்தல் கிராமத்தில் துவங்கி 9 கிலோமீட்டர் தூரத்தில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையை கடந்து பாசன கால்வாய் செல்கிறது. இந்த கண்மாயை நம்பி வெள்ளிக்குறிச்சி, மாரநாடு, ஆவரங்காடு, திருப்பாச்சேத்தி, தஞ்சாவூர், கச்சனத்தம் உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் இந்த கால்வாயில் பாசன காலங்களில் தண்ணீர் திறக்கப்படும் போது கால்வாயின் மேற்புறம் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புக்குள் செல்ல தண்ணீருக்குள் இறங்கிய செல்ல வேண்டி இருப்பதால் பாப்பான்குடம் விளக்கு அருகே மாரநாடு பாசன கால்வாயின் குறுக்கே விவசாய நிலங்களுக்கு செல்ல தனிநபர் ஒருவர் நீதிமன்ற உத்தரவு பெற்று பாலம் அமைத்து வருகிறார். அந்த பாலம் கட்டும் பணி நேற்று துவங்கிய போது பாசன கால்வாயில் தண்ணீர் செல்வது பாதிக்கப்படும் என கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து காவல்துறையிடம் பாதுகாப்புடன் தற்சமயம் பாலம் கட்டுமான பணியானது நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் இன்று 18 கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் கால்வாயின் குறுக்கே பாலம் அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து மதுரை ராமேஸ்வரம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பாச்சேத்தி டோல்கேட் சுங்கச்சாவடி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடம் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் போராட்டத்தை கிராம மக்கள் தொடர்வதால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.